ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, கிராஃபிக் நாவல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எ புக் லெங்த் narrative in comic script form. The genre has been known by other names such as picture novel and comic script novel. அதாவது கிராஃபிக் நாவல் எப்படி இருக்கும்னா பிக்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது நம்மளுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிக்சரைஸ்டாக இருக்கும். நம்ம வந்து பிக்சரை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இந்த சினோரியா தான் இந்த பேஜில் வரும், இந்த சினோரியால தான் இந்த பேஜில் வந்து அடுத்த பேஜில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற நாவல் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராஃபிக் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈஸியாகவே யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா சில்ட்ரன்ஸ் படிக்கும் போதோ இல்லைன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து படிக்க தெரியாதவங்க வந்து பார்க்கும்போதோ நம்ம ஈஸியாகவே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கிராஃபிக் நாவல் எ டேர்ம் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் இன் 1960. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்ட் இன் வந்து 1960 தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து 1908 வந்து அடாப்ட் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நவடேஸில் வந்து எப்படி வருதுன்னா இலிஸ்ட்ரேஷன் நாவல் அப்படின்னு வருது. அதாவது லெஃப்ட் சைடில் வந்து பிக்சரும் ரைட் சைடில் வந்து ஸ்டோரி லைனும் இருக்கும். இப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த இதுதான் நடக்குது, இந்த ஈவெண்ட் தான் நடக்குது, இந்த ஸ்டோரியில் இந்த பேஜில் வந்து இந்த ஈவெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஈஸியாகவே கேப்சர் பண்ண முடியும். ஒர்க்ஸ் யார் யாரெல்லாம் அது மாதிரி டைப் பண்ண ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, பெல்ஜியன் கேஸ்டனிஸ்ட் ஹெர்ஜ் லெஸ் அட்வென்ச்சர் டி டின்டின். அதாவது த ஃபேமஸ் நாவல் டி டின்டின் இதை வந்து இவர் தான் எழுதியிருக்காரு 1929 to 76. ரேமண்ட் பிரிட்ஜஸ் வென் த வைண்ட் ப்ளோஸ் 1982 வந்து இவர் எழுதியிருக்காரு. ஃபர்தர் ரீடிங்காக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜான் பேட்டன்ஸ் அண்ட் யூகோ ஃப்ரே த கிராஃபிக் நாவல் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். அதாவது கிராஃபிக் நாவல் இந்த டைட்டிலே வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு எப்போனா 2014. தேங்க்ஸ் டு ஆல்.